ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ராஜா. ஒருவருக்கே எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் பிழைக்கிறோம் ராஜா. அசைகிறோம், இருக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய விருப்பங்கள், ஏக்கங்கள், மனதின் பாரங்கள், சூழ்நிலைகள் எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆவியானவரால பலப்படுத்தப்படுதலை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் சீயோனுக்கு ஆறுதல் செய்தார். அதன் வனாந்திரத்தை ஏதேனை போல என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போல என்ன செஞ்சிருக்கிறாரா? மாற்றி இருக்கிறார். அதுல துதியும் கீத சத்தமும் மகிழ்ச்சியும் உண்டாக செய்திருக்கிறார். இதையெல்லாம் கிறிஸ்துவுக்குள் அவர் என்ன செய்திருக்கிறார்? செய்து முடித்திருக்கிறார். எப்படி ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுத்திருந்தாரோ, அவர் படைத்த பரிபூரணத்தில் வாழ்ந்திருக்க செய்தாரோ, இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு இளைப்பாறுதல் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் ஒரு பெரிய இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுதலுக்குள்ள செல்வதற்கு நம்ம எதுவும் சம்பாதிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அது முழுவதும் இலவசம். அந்த ரட்சிப்புக்குள் நமக்கு பாவ மன்னிப்பு மாத்திரம் கொடுக்கப்படல. இந்த உலகத்திற்கு என்ன தேவையோ எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. போக போகின்ற உலகத்திற்கு என்ன தேவையோ அதையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இதை அறிந்து கொள்ளுவதற்காக ஆவியானவரை நமக்கு என்ன செய்திருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். இந்த இளைப்பாறுதலுக்குள் நம்மை அழைத்து செல்ல ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். சத்தியத்திற்கு நேராக நம்ம என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். சத்தியத்திற்கு நேராக வழி நடத்துவது மாத்திரமல்ல, நம்மை பலப்படுத்தி இளைப்பாறுதலுக்குள்ள என்ன செய்கிறாரா? கொண்டு செல்லுகிறார். நாம என்ன நினைக்கிறோம்? நம்ம சத்தியத்தை கேட்ட உடனே, அவரிடம் ஜெபித்த உடனே, அவரை விசுவாசித்த உடனே சூழ்நிலை மாறும் என்று நம்ம என்ன செய்கிறோம்? நினைக்கிறோம். ஆனா ஆவிக்குரிய விதி அப்படி செயல்படுவது இல்லை. முதலில் அவர் மாற்றுவது நம்முடைய சிந்தனைகள்ல, நம்முடைய சோர்வையும் பயத்தையும் கலக்கத்தையும் குழப்பத்தையும் வருத்தத்தையும் பாரத்தையும் எந்த இடங்கள் அவர் செயல்படுவதற்கு தடையாக இருக்கிறதோ எல்லாவற்றையும் மாற்றி பலப்படுத்தி அதற்கு பிறந்தான் இளைப்பாறுதலுக்குள்ள என்ன செய்கிறார்? கொண்டு செல்லுகிறார். அவர் செயல்படுவது வெளியிலிருந்து உள்ள இல்லை. நாம நினைக்கிறோம் இந்த பிரச்சனை மாறினா எனக்கு மகிழ்ச்சி வரும், இதுல நான் ஒரு விடுதலையை பார்த்தா எனக்கு நிம்மதி இருக்கும், இதில் நான் ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டேன் என்றால் நான் சந்தோஷமாக இருப்பேன், சமாதானமாக இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைத்தீர்கள் என்றால் சத்தியம் அப்படி சொல்லல. ஆவியானவர் முதலில் உங்களை பலப்படுத்தி அந்த இளைப்பாறுதலுக்குள்ள என்ன செய்கிறார்? அழைத்து செல்லுகிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த உலகத்தில் என்ன உண்டு? உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? வைத்து விட்டு செல்லுகிறேன். பிரச்சனைகளுக்கு அவர் தீர்வாக எதை கொடுத்திருக்கிறார்?
சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு தேவை என்ன தேவை? சுகம் தேவை, பிரச்சனைகள்ல ஒரு விடுதலை தேவை, ஒரு தீர்வு தேவை. ஆனா அவர் என்ன கொடுத்திருக்கிறார்? சமாதானம். ஏனென்றால் அந்த சமாதானம் தான் நம்மை பலப்படுத்துகின்ற இடம். இதற்கு நேராக தான் ஆவியானவர் நம்மளை என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். இன்றைக்கு பார்க்க போகின்ற சத்தியம், ஆவியானவர் பலப்படுத்துகிறதுல இன்னொரு முறை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு பாவ மன்னிப்பை மாத்திரம் கொடுக்கல, அந்த ரட்சிப்புக்குள்ள நமக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தவும், இந்த அதிகாரத்தின் மூலம் தேவனுடைய வல்லமையையும் தயவையும் உதவியையும் பெற்றுக்கொள்ளவும் ஆவியானவர் நம்மளை என்ன செய்கிறாரா? பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொண்டோம் தெரியுமா? இலவசமாக பெற்றிருக்கிறோம், கிருபையாக பெற்றிருக்கிறோம், விசுவாசத்தின் மூலம் பெற்றிருக்கிறோம். வாசிக்கலாம், எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இந்த ரட்சிப்பை கிருபையாக விசுவாசத்தின் மூலம் என்ன செஞ்சிருக்கிறோமா? பெற்றிருக்கிறோம். எப்படி ரட்சிப்பை கிருபையாக விசுவாசத்தின் மூலம் பெற்றிருக்கிறோமோ, அதே போல ரட்சிப்புக்குள் உள்ள பலன்களையும் கிருபையாக விசுவாசத்தின் மூலம் தான் என்ன செய்ய முடியும்? பெற முடியும். மொத்த அனுபவத்தையும் எப்படி பெற்றிருக்கிறோம்? கிருபையாக விசுவாசத்தின் மூலம். அதே போல இந்த ரட்சிப்புக்குள் உள்ள ஒவ்வொரு பலன்களையும் நீங்க விசுவாசத்தின் மூலம் தான் என்ன செய்ய முடியும்? பெற முடியும். இதற்கான இன்னொரு வசனம் பார்க்கலாம், ரோமர் 10:9-10. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் என்ன செய்வோமா? ரட்சிக்கப்படுவோம். அடுத்த வசனம் பாருங்க, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக அந்த விசுவாசத்தை வாயினால் என்ன செய்யணுமா? அறிக்கை செய்யணுமா? அதனாலதான் விசுவாச வார்த்தைகளை நம்ம பேசுகிறது மிகவும் அவசியம். நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிகவும் முக்கியம். அந்த விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்தணுமா? வாயின் வார்த்தைகளின் மூலமாக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த ரட்சிப்புக்குள்ள உள்ள ஒவ்வொரு பலன்களையுமே நீங்க இருதயத்துல விசுவாசிச்சு வாயினால பேச பேச அந்த பலன்கள் என்ன செய்யுமா? வெளிப்படும். அதுல இன்னும் ஒரு முறையில நீங்க அதை புரிந்து கொள்வீர்கள் என்றால், அந்த ஆவிக்குரிய பலன்களை, ஆவியான தேவனை நீங்கள் தொடர்பு கொள்ளுகின்ற இடமே விசுவாசம்தான். இந்த விசுவாசம் தான் அந்த இடத்தோடு உங்களை என்ன செய்கிறது? தொடர்பு கொள்ள செய்கிறது. எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமானது என்னதான்? அவரை விசுவாசிக்கிறது. விசுவாசம் தான் அவருக்கு மிகவும் பிரியமான இடமா. இதுல வேற எந்த காரியமும் சொல்லல. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதா? நம்ம இப்படி இருந்தா அவருக்கு பிடிக்குமா? நான் என்ன செஞ்சா பிடிக்கும்? அவருக்கு பிடிச்ச விஷயம் என்ன? நான் எப்படி அவருக்கு பிடித்த மாதிரி நடக்கிறது? அநேக காரியங்களை நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இந்த வசனம் சொல்லுது விசுவாசம்தான் அவருக்கு பிரியமான காரியமா. எதனால நினைக்கிறீங்க? அந்த விசுவாசம் மூலம்தான் அவர் உங்கள் வாழ்வில் என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். அவர் உங்கள் வாழ்வில் செயல்பட ஆரம்பித்தால் அவருக்கு பிடித்தமானவற்றை அவரால் நிறைவேற்ற முடியும்.
ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்று என்ன செய்யணுமா? விசுவாசிக்கணுமா? அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார். அவர் அதில் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார், அதில் அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை என்ன செய்யணுமா? விசுவாசிக்கணுமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த ரட்சிப்புக்குள்ள அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான பலன் என்ன அப்படின்னா அதிகாரம். ஒரு விசுவாசிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம், லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அதுல ஏதாவது உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்லப்பட்டிருக்கா? ஒன்றும் உங்களை என்ன செய்யாதா? சேதப்படுத்த மாட்டாதான். இதுல சர்ப்பங்கள் தேள்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது பிசாசின் கிரியைகளை சொல்லப்பட்டிருக்கு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன் என்ன என்ன விதத்தில் வருகிறானோ அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, அதிகாரம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குதா? கொடுக்கப்பட்டிருக்குதா. ஒரு விசுவாசியோட அதிகாரம் என்ன அப்படின்னு சொன்னா, பிசாசுக்கு நம்ம மேல அதிகாரம் கிடையாது, விசுவாசிக்கு தான் அவன் மேல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு இந்த உலகத்துல ஒரே ஒரு எதிராளி தான். இன்றைக்கு நீங்க உங்களோட பிரச்சனைகளும் உங்களுடைய பாடுகளும் உங்களுடைய உபத்திரவங்களும் உங்க பலவீனங்களும் உங்களை எதிர்த்து வருகிற மனிதர்களும் உங்களோட போர் நினைச்சீங்கன்னா இல்ல, சத்தியம் அப்படி என்ன செய்யல, சொல்லல. கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னா வகை தேடுறான், வழிதான் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், தேடிக்கிட்டு இருக்கிறான். அவனால எல்லாரையும் பிடிக்க முடிந்தால் அவன் பிடிக்க வேண்டியது தானே, ஏன் வழி தேடணும்? திருடனால எல்லார் வீட்டுக்குள்ளே வந்து திருட முடியுமா? யார் வீட்டுக்குள்ள வந்து திருடுவா? பாதுகாப்பு இல்லாத இடம், ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், எதிர்ப்பு இல்லாத ஒரு இடத்துல தான் அவனால என்ன செய்ய முடியும்? திருட முடியும். அந்த வீட்டுல ஆட்கள் இருக்கும் பொழுது, மனித நடமாட்டம் இருக்கும் பொழுது திருடன் திருடுவதை எதிர்க்காம இருப்பாங்களா? கண்டிப்பா எதிர்ப்பாங்க. அப்போ இந்த திருடன் நம்மிடம் திருட அவனால வர முடிகிறது என்றால் அவன் எப்படி வருகிறான் என்று நமக்கு என்ன செய்யல, தெரியல. பிரச்சனைகளின் மூலமாக வர்றது அவன்தான். மனிதர்கள் மூலமாக வர்றது யார் தான் வர்றா? அவன்தான் வர்றான். ஒரே எதிராளி. உங்களுடைய போர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு. ஒரு ஆவி இல்ல, பெரிய சேனைகளோட போறான். இவ்வளோ பெரிய சேனைகளை எப்படி எதிர்க்கிறது நினைச்சா, சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ள என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரா? இருந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்ம தனியா என்ன செய்யல, விடல. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரம் அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா, தேவனுடைய வல்லமையை பயன்படுத்தக்கூடிய உரிமையை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? தந்திருக்கிறாரா. ஒன்றுமே இல்லாத இடத்துல உலகங்களை என்ன செய்கிறார்? உண்டாக்குகிறார். அது எப்படி வந்ததுன்னு சொல்லி நம்மளால என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முயற்சிக்கவும் கூடாது. ஏனென்றால் நமக்கு அது என்ன செய்யாது, புரியாது. மனித மூளைக்கு, மனித எண்ணங்களுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய இயல்பு கிடையாது. என்றைக்காவது வானத்திலிருந்து உணவு வந்தா பரவாயில்லை, தினம் தினம் உணவு வருதுன்னா அது எப்படி வரும்? காரை அடிச்சா எப்படி தண்ணி வரும்? செங்கடல் எப்படி ரெண்டா பிரியும்? அதெல்லாம் விட்டுறலாம். மனுஷனோட உடம்பை பத்தி கூட நமக்கு என்ன செய்யல, தெரியல. இந்த நரம்பு எப்படி இத்தனை நீளத்துக்கு அவர் உள்ள சுருக்கி உள்ள என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க, அது அவருடைய வல்லமை. அதனாலதான் சத்தியம் சொல்லுது, இந்த பூமியில் உள்ள அவருடைய கிரியைகள் எல்லாம் அவருடைய மகத்துவத்தையும் வல்லமையையும் பறைசாற்றி கொண்டிருக்குதான். விட்னஸ், சாட்சி. இதை படைத்தவர் ஒருவர்,
இருக்கிறார். அவருடைய வல்லமை பெரியது. இந்த வல்லமைய பயன்படுத்தக்கூடிய உரிமையை தந்திருக்கிறாராம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு கம்பெனில ஒரு பெரிய போஸ்ட் கிடைக்குது. கிடைச்ச உடனே எனக்கு இவ்வளோ பெரிய பதவி, அதுக்கு இவ்வளோ உரிமைகள் இருக்கு, அதுக்கு இவ்வளோ பெரிய அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெருமையா சொல்றோம் இல்லையா? பெருமையா சொல்றோம். ஆனா உலகத்தையே படைத்தவர் அவரது வல்லமையை பயன்படுத்தக்கூடிய உரிமையை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அந்த உரிமையை நமக்கு கிறிஸ்துவுக்குள் கொடுத்திருக்கிறார். அது கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு மத்தேயு 28:18-19. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து 20 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு இருக்குதான். அந்த அதிகாரத்தை கொடுத்துதான் நீங்க எல்லாருக்கும் போய் என்ன செய்யுங்க? சுவிசேஷம் சொல்லுங்க. ஒரு சில நாள் இல்லை, ஒரு சில மாதம் இல்லை. இந்த வசனம் சொல்லுது பாருங்க, உலகத்தின் முடிவு பரியந்தம். யார் உங்களை விட்டுட்டு போனாலும் நான் உங்களை விட்டு என்ன செய்ய மாட்டேன்? போக மாட்டேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைங்கிற வார்த்தை எவ்வளவு நிச்சயமா இருக்கு பாருங்களேன். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட நான் என்ன செய்யறேன்? இருக்கிறேன். இந்த வானம், பூமி, பூமிக்கு கீழே உள்ள பாதாளம், 3 உலகமும் இயேசுங்கிற நாமத்துக்கு கீழ்ப்படியுமாம். வசனம் சொல்லுகிறது 3 உலகமும் கீழ்ப்படுகின்ற இயேசுங்கிற நாமத்தை அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். இத விசுவாசத்தோடு நீங்க பயன்படுத்தும் பொழுது அந்த எதை சிலுவையில் அவர் ஜெயித்திருக்கிறாரோ, எதை அவர் நமக்கு பெற்று கொடுத்திருக்கிறாரோ, இந்த வல்லமை வெளிப்படுறதை நம்மளால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். விசுவாசம் தான். இந்த நாமத்தை பயன்படுத்துறதுக்கு நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேண்டும். அவர் எதை கட்ட சொல்லுகிறாரோ அதை கட்டுவதற்கு நமக்கு என்ன வேண்டும்? விசுவாசம் வேண்டும். தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிக்கின்ற வல்லமை. அப்ப அங்க அதை என்ன செய்ய சொல்கிறார்? அதை மிதிக்க சொல்லுகிறார். உங்களுக்கு இன்னொரு வசனம் சொல்றேன், யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சத்தியம் சொல்லுது, உங்களுக்கு ஒரு போர் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க உணர்ந்தாலும் உணரலன்னு சொன்னாலும் எங்கதான் நின்று கொண்டு இருக்கிறோம்? போர்க்களம். இந்த போர்க்களத்துல அவர் நமக்கு போர் ஆயுதங்களை கொடுத்திருக்கிறாரா? என்ன சொல்றார் பாருங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு என்ன செய்யணுமா? எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து யாரை நிக்க சொல்றாரு? நம்மளதான் நிக்க சொல்றாரு. நம்ம யாரை நிக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? தேவனே எனக்கு இதை கண்டிப்பா நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னா யாரை நிக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? அவரை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்ல வர்றது புரியுதா? எனக்கு இறங்கும், எப்போ இந்த கிருபையை கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா நம்ம யாரை செய்ய சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? அவரை தான் செய்ய சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவர் எல்லாமே கொடுத்து விட்டார். நீ பூமியிலே எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்தில் கட்டப்படும். நீ பூமியிலே எதை கட்டவிழ்கிறாயோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். வல்லமை தயாராக இருக்கிறது. அதை கட்டுகிறதும் கட்டவிழ்கிறதும் யார்கிட்ட இருக்குதா? விசுவாசியின் கையில். அத அப்படி சொல்றதை விட எங்க இருக்குது? விசுவாசியின் நாவில் இருக்கிறது. இந்த எதிராளியாகிய பிசாசானவன் இருக்கான் இல்லையா, இவனோட முக்கியமான ஆயுதம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவனுக்கு வல்லமெல்லாம் கிடையாது, பொய். அவன் பொய்யனும் பொய்க்கு
பிதாவுமாக இருக்கிறான். நாம் நம்புகின்ற மாதிரி அவனுக்கு போய் சொல்ல முடியும். ஏனென்றால் அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். அவன் பல தலைமுறைகளாக ஆதாம் கிட்ட இருந்தே அதை பிராக்டிஸ் செஞ்சிருக்கிறான். மனிதனோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு அவனுக்கு என்ன செய்யும் தெரியும். நாம எதை நம்புகிறோமோ அதை பெற்றுக்கொள்ளுவோம். இப்படிதான் நாம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எதை நம்பினாலும் நம்மளால என்ன செய்ய முடியும், பெற முடியும். உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பூமியில நீங்க எந்த விதையை போட்டாலும் அது என்ன செய்யும், முளைக்கும். அந்த பூமியானது இல்லப்பா இது ரொம்ப விஷ செடி, இது உடம்புக்கு நல்லது இல்லை, இதை நான் முளைக்க வைக்க மாட்டேன்னு சொல்லுமா? சொல்லாது. நம்ம வீட்டு தோட்டத்துல எதை விதைப்போம்? விஷம் முள்ளு செடி அதை விதைப்போமா? இல்லை சாப்பிடக்கூடிய நமக்கு பலன் தரக்கூடிய பார்க்கறதுக்கு அழகா இருக்கக்கூடிய விதைய விதைப்போமா? என்ன தேவையோ விதைப்போம் இல்லையா? அதே போல நம்மளுடைய இருதயமும் நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை பெற்றுக்கொள்ளும்படி படைக்கப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட எண்ணங்களை நம்ம ஏற்றுக்கொள்றோம்? விதைக்கிறதுங்கிறது நீங்க ஏற்றுக்கொள்ளுகின்ற எண்ணங்கள், நம்பிக்கைகள், வார்த்தைகள். எதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களோ, எதை நீங்க நம்புறீங்களோ அது விதைத்து ஒரு மரமாக உங்களுக்கு என்ன செய்யும், வெளிப்படும். நீங்க நம்புகின்ற ஒரு காரியத்துக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுக்கிறீங்க. இப்படிதான் தேவன் மனிதனை படைத்திருக்கிறார். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நான் ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணப்படவும் என்ன செஞ்சிருக்கிறேன், வந்திருக்கிறேன். 2 பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறாங்க. ஒருவன் அழிப்பதற்கும் திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் என்ன செஞ்சிருக்கான், காத்துக்கிட்டு இருக்கிறான். ஒருவர் ஜீவனை கொடுக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்து அதை கொடுத்து விட்டு அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். 2 பேருக்குமே ஒருவரை கட்டாயப்படுத்தி கொடுக்க முடியாது. உண்மை அதுதான். நீங்க நினைக்கலாம், ஒருவேளை பிசாசுக்கு வேணா அப்படி இல்லாம இருக்கலாம், தேவன் சர்வ வல்லவர் தானே, அவர் நினைத்தால் முடியும் தானே அப்படி நீங்க நினைத்தீர்கள் என்றால், அவர் சர்வ வல்லவர் தான். இந்த உலகம் எல்லாத்திற்கும் அவர் எஜமானன் தான். ஆனா இந்த பூமியின் மேல் ஆளுகையை அவர் மனிதனுக்கு தான் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர், அவர் மாறாதவர், அவர் இயல்பு மாறாதவர். நாம ஒரு நேரம் சொல்லிட்டு இல்ல நான் தப்பா சொல்லிட்டேன், நம்ம மாத்திக்கிறேன் நம்ம சொல்றோம் இல்லையா? இப்படியே தேவனையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் அப்படி இல்லை. அவர் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு விதி, ஒரு லா. அவர் எப்போ அந்த வார்த்தையை சொன்னாரோ அது இயங்க ஆரம்பித்து விடும். அவர் என்ன செய்ய மாட்டார், மாற மாட்டார். அதனாலதான் உலகத்துல ஒரு பெரிய தவறு நடந்த பிறகும், மனிதன் பாவத்திற்குள்ளாக சென்ற பிறகும், அது சரி செய்யறது ரொம்ப கடினம் என்று தெரிந்தும் அவரே மனிதனாக இறங்கி என்ன செய்கிறார், வருகிறார். ஏனென்றால் அவர் வார்த்தைக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்க மேல அவருக்கு அதிகாரம் இருக்கு, ஆளுகை இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா நீங்க இடம் கொடுக்காமல் அவர் செயல்பட மாட்டார். நீங்க இது எப்படின்னு கேட்கலாம். ரட்சிப்பு அவர் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். வசனம் அப்படிதான் சொல்லுது. ஒருவர் கூட கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு அவரை தந்தருளி உலகத்தை இவ்வளவா என்ன செஞ்சாரா, அன்பு கூர்ந்தார். எல்லாரும் ரட்சிப்பை பெற்றிருக்கிறாங்களா? இல்ல. தேவனோட சித்தம் அதுதானே. தேவன் நினைச்சதெல்லாம் நடக்கும் தானே. அப்படித்தானே நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் ஏன் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளல? எதனால எல்லாரும் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளல? அவர் கொடுத்துட்டாரு, ஏன் ஏற்றுக்கொள்ளல? எல்லா பழியையும் அவர் மேல தூக்கி போடுறோம்ல. அவருக்கு சித்தம் இருந்தா நடக்கும், ஒண்ணு நடக்கலையா அப்ப அவருக்கு சித்தம் இல்லை. இப்படிதான் காலங்காலமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அவர் மேல பழி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். பரலோகத்துல உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்தில செய்யப்படுவதாக. பரலோகத்துல அது செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா பூமியில செய்யப்படுவது மனுஷனோட ஒத்துழைப்பு இல்லாம அவரால் என்ன செய்ய முடியாது.
என்னுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவரது சித்தத்தை என்னிடத்தில் நிறைவேற்ற முடியாதுங்கிற சத்தியம் உங்களுக்கு தெரிந்தால்தான் அவரை நீங்க எதுல தடுக்கிறீங்கன்னு உங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 2 பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரட்சிப்பு ஏன் எல்லாரும் பெற்றுக்கொள்ளல அப்படின்னா, யாரு விசுவாசிக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யறாங்க, பெற்றுக்கொள்றாங்க. அப்ப அது யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. ஏன் அவங்க ரட்சிக்கப்படலைன்னு சொல்லி நம்ம தேவன்கிட்ட கேள்வி கேட்க முடியுமா? அவர் கொடுத்து விட்டார், அந்த மனிதன் அதை நிராகரித்து கொண்டிருக்கிறார். அவர் இடைப்படாமல் இல்லை. எத்தனையோ பேர் மூலமாக இயேசுங்கிற நாமத்தை கேள்விப்படாம யாராவது இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவர் நாமம் செல்லாத இடம் இல்லை. அது அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் ஒரு தனி நபருடைய உரிமை. இந்த வசனம் அதை தான் சொல்லுது. 2 பேர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா, காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாம யாருக்கு இடம் கொடுக்கிறோமோ அவங்க என்ன செய்வாங்க, வருவாங்க. தேவனோட வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது, விசுவாசிக்கும் பொழுது அவருக்கு என்ன செய்யறோம், இடம் கொடுக்கிறோம். திருடனுக்கு எப்படி நம்ம இடம் கொடுப்போம்? யாரும் திருடனை வேண்டும் என்று விரும்பி அழைப்பது இல்லை. அவன் சொல்லுகின்ற பொய்யை நீங்கள் நம்பும் போது அவனுக்கு நீங்க என்ன செய்றீங்க, இடம் கொடுக்கிறோம். அந்த அனுமதியை அவன் என்ன செய்து கொள்றான், பெற்றுக்கொள்றான். அதனாலதான் வசனம் சொல்லுது, நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு என்ன செய்யுங்க, எதிர்த்து நில்லுங்கள். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாம பிசாசுக்கு என்ன செய்ய முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. ஏனென்றால் வல்லமை யாரோடது, தேவனோடது. தேவனோட வல்லமை இல்லாம அவனுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. நீங்க சொல்லலாம், இது ரொம்ப ஜெபிக்கிறவங்களால தான் எதிர்த்து நிற்க முடியுமா? தேவனோட ஊழியக்காரங்க தான் எதிர்த்து நிற்க முடியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான் எதிர்த்து நிற்க முடியுமான்னு கேள்வி கேட்டா, ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த அதிகாரத்தை அவர் என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதிகாரம் அவருடையது. அவருடைய அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்போ ஒரு பொறுப்புல நான் இருக்கிறேன், எனக்கு பதில் ஒருவரை நான் அந்த அதிகாரத்தை கொடுத்து செய்ய வைக்கிறேன்னா, எனக்கு என்ன அதிகாரம் இருந்ததோ அத்தனையையும் அவர் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். இதைதான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அவர் சின்ன அதிகாரம் கொடுக்கல. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது என்ன செஞ்சாரு, கண் தெரியாதவங்களுக்கு பார்வையை கொடுத்தாரு, பேச முடியாதவங்கள பேச வச்சாரு, நடக்க முடியாதவங்கள நடக்க வச்சாரு. அவரை பார்க்கும் போதே, அவர் பேசும்போது இல்லை, அவரை பார்க்கும் போதே அசுத்தாவிகள் என்ன செஞ்சுதான், ஓடிச்சான். படகுல தூங்கிக்கிட்டே போறாரு, புயல் அடிக்குது, எல்லா சீஷர்களும் கத்துறாங்க, எழும்பி இறையாதே அமைதலாய் இரு. அவர் போற இடங்கள்லாம் சமாதானம், விடுதலை, வாழ்வு, இதைதான் கொடுத்துக்கிட்டே போனாரு. காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி சீஷர்கள் என்ன செஞ்சாங்களா, ஆச்சரியப்பட்டாங்களா. நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், என்னை காட்டிலும் பெரிதானவைகளை செய்வான். என்னை விசுவாசிக்கிறவன். நாம் அவரை விசுவாசிக்கிறோமா இல்லையா? விசுவாசிக்கிறோம். அப்போ காற்றும் கடலும் நமக்கு என்ன செய்யுமா, கீழ்ப்படியுமா? காற்றும் கடலும் அப்படின்னோடனே கடல் பக்கத்துல போய் நின்று சொல்லல. உங்க வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகள், நீங்கள் இறையாதே அமைதலா இருன்னு சொன்னா அது என்ன செய்யும், என்ன செய்யும், அமைதியா இருக்கும். அப்பேற்பட்ட அதிகாரம், வல்லமை அவருடையது. இது எப்படி ஆகும், நமக்கு தேவையில்லை. அதனாலதான் அந்த விசுவாசத்திற்கு நேராக ஆவியானவர் என்ன செய்கிறார், பலப்படுத்துகிறார். அது சொல்றதுக்கு நமக்கு என்ன வேணும், விசுவாசம் வேண்டும். படகு ஆடிக்கிட்டு இருக்கு, அதனாலதான் சீஷர்கள் என்ன செய்யறாங்க, பயந்து போறாங்க. அவங்க எல்லாம் மீனவர்கள். மீனவர்கள் புயலுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. அவங்க பயந்து போனாங்கன்னா அது எப்பேற்பட்ட ஒரு புயலா இருக்கும். அது பெரிய கப்பல் எல்லாம் இல்லை, சின்ன மீன் பிடிக்கிற படகு. அது ஆடிக்கிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு இறையாதே அமைதலாயிரு. அதுல எந்திரிச்சுன்னா படகு என்ன செஞ்சிரும், கவிழ்ந்துரும். அப்படிதான் பிரச்சனை இருக்கும்.
இப்ப கவிழ்ந்துருமோ அப்படிங்கிற மாதிரிதான் என்ன வரும்? பிரச்சனை வரும். பிரச்சனை சும்மாலாம் என்ன செய்யாது, வராது. பிரச்சனை வராதுன்னு சத்தியம் சொல்லல. பிரச்சனை நிஜம், புயல் நிஜம், உங்களால உணர முடியும். ஆனால் உங்கள் படகு அமிழ்ந்து போகாத அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, இறையாதே அமைதலாயிருன்னு சொல்லி அந்த புயலை நிறுத்துகிற அதிகாரம். வாசிக்கலாம். மார்க் 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு நபருக்காகவோ இல்ல பஸ்ஸுக்காகவோ ஒரு இடத்துல நீங்க என்ன செய்றீங்க? காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. எப்போ நம்ம காத்துக்கிட்டு இருப்போம்? அது வருங்கிற நம்பிக்கை இருந்தாதான் நம்ம என்ன செய்வோம்? காத்துக்கிட்டு இருப்போம். இந்த நேரத்துக்கு இந்த பஸ் என்ன செய்யும்? வரும். இல்ல அவர் வர சொன்னவர் இந்த நேரம் என்ன செஞ்சிருவாரு? வந்துருவாரு. இது தெரியாம நம்ம அந்த இடத்துல என்ன செய்ய மாட்டோம்? காத்திருக்க மாட்டோம். இங்க சத்தியம் சொல்லுது, எவனாகிலும் அப்படின்னா யாரா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு அதுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க நினைக்கலாம், எனக்கு அந்த அதிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களோட சரீரத்தையோ உங்க வாழ்க்கை முறையையோ பார்க்க தேவையில்லை. நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்க கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள் இந்த அதிகாரம் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம ரோட்ல பைக்ல போய்கிட்டு இருக்கிறோம், ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கிறோம். அங்க டிராஃபிக் போலீஸ் நின்றுகிட்டு இருக்கிறாரு. ஒரு ஸ்பீடுக்கு மேல என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ரொம்ப வேகமா போறதுனால அவர் நிப்பாட்டி இப்படி போகக்கூடாதுன்னு சொல்லி ஃபைன் போடுறாரு. அவரை விட நீங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கிறீங்க, அவர் ரொம்ப மெலிவா இருக்கிறாரு, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. அவரை விட நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், நான் ஃபைன் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்போ இந்த அதிகாரம் அவருடைய வலிமையை பொறுத்தா, அவர் வைத்திருக்கின்ற சட்டத்தை அதிகாரத்தை பொறுத்தா? அதிகாரத்தை பொறுத்து. நீங்க அதை ஃபைன் கெட்டலன்னு சொன்னா அவர் என்ன அதிகாரமோ என்ன சட்டமோ அதை அவர் பயன்படுத்த முடியும். அது போல நீங்கள் எவ்வளவு பலவீனமானவர்கள் என்பதின் அடிப்படையில் இல்லை. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்தீங்கன்னா அவரோட வல்லமையை பயன்படுத்துற அதிகாரத்தை அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நீங்க அதை விசுவாசத்தோடு பயன்படுத்தினா போதும். வல்லமை யாரோடது? அவரோடது. எவனாகிலும் கிறிஸ்துவுக்குள்ள இந்த இடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவின் மூலம் இந்த உரிமை நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி ரட்சிப்பு இலவசமா கொடுக்கப்பட்டிருக்கிறதோ இந்த அதிகாரமும் எனக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு? இலவசமாக, கிருபையாக. தகுதியே இல்லாத எனக்கு இந்த உலகத்தில் பரலோக வாழ்வை அனுபவிக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருளின் அதிகாரத்தை கட்டுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பரலோக வாழ்வை கட்டவிழ்ப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரோட சித்தத்தை நீங்க அதை பயன்படுத்தினாதான் அவர் நிறைவேற்றவே முடியும். ஆனா அவை நம்மளை எப்படி ஏமாத்தி வச்சிருக்கிறா? இது நீ பயன்படுத்துவதற்கு, நீ சொன்னா நடப்பதற்கு அவருக்கு சித்தம் இருக்கா? நான் சொல்ல வர்றது புரியுதா? அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினால்தான் அவரது சித்தம் இந்த பூமியில என்ன செய்யும்? நிறைவேறும். ஆனா விசுவாசிய அவன் எப்படி நம்ப வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, இதை நான் சொன்னா நடக்குமா, இல்ல நான் சொல்லுவது அவருடைய சித்தமா? எவ்வளவு அழகான ஒரு பொய் இல்ல? அவன் கை வைக்கிறதே எதுல கை வைப்பான் அப்படின்னு சொன்னா, நம்முடைய அடையாளத்தில் கை வைப்பான். கிறிஸ்துவுக்குள்ளான நமது அடையாளத்தை சந்தேகம் கொள்ள வைப்பான். அவனோட பொய்யே அதுதான். ஏசு கிறிஸ்து கிட்ட அவன் எப்படி சோதிச்சான்? கல்லுகளை
அப்பங்களாக்கி சாப்பிட சொல்றான். தண்ணிய திராட்சரசமா மாத்தினவருக்கு கல்ல அப்பமாக்க முடியாதா? ரொம்ப ஈஸி, ரொம்ப எளிதான ஒரு செயல். அவருக்கு சோதனை அது கிடையாது. முந்தின அதிகாரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா தேவனோட குரல் அங்க கேட்கும், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் எப்படி இருக்கிறேன்? பிரியமா இருக்கிறேன். அடுத்த அதிகாரத்துல சோதனை, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை என்ன செய்யுங்க? அப்பமாக்கி சாப்பிடுங்க. அப்போ அங்க சோதனை கல்லுகளை அப்பமாக்குறது இல்லை, அவருடைய அடையாளத்தில் சோதனை. அவர் அதை செஞ்சாருன்னா அவர் சந்தேகப்பட்டு செய்யறதாகும், இல்ல அதை நிரூபிக்கிற மாதிரி அவர் செய்யறதாக இருக்கும். ரெண்டுமே அவிசுவாசத்தை குறிக்கும். இதேதான் நம்ம கிட்டையும் அவன் வருகின்ற முறை. நீ சொன்னா நடக்குமா? உனக்கு இதை அவர் கொடுத்திருக்கிறாரா? இதுல அவருக்கு விருப்பம் இருக்கிறதா? ஆனா உண்மை என்னவென்றால் இந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலம்தான் அவரது சித்தத்தை இந்த பூமியில நீங்க என்ன செய்ய முடியும்? நிறைவேற்ற முடியும். பரலோக ராஜ்யத்துல என்ன செயல்படுகிறதோ அதை பூமியில நீங்க வெளிப்படுத்த முடியும். அதுவே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறீர்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியம் அப்படிதான் சொல்லுது. அவன் கொடுக்கின்ற பொய் என்னவென்றால், இந்த பிரச்சனையில நீ ஜெயிச்சிருவியா? வருதா இல்லையா அவங்க சிந்தனையில? அந்த தோல்விய வெளியே பார்க்கிறதுக்கு முன்பதாக நம்ம உள்ள பார்க்கிறோமா இல்லையா? அந்த பொய்யை நம்ப வைத்து அந்த கற்பனையையும் நமக்கு கொடுத்து நாம் அதை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் வெளியே தோல்வி வரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்க வாழ்க்கையில தோல்வியை கொடுப்பதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஒன்னால இதை ஜெயிக்க முடியுமா என்ற பொய் முதல்ல நமக்கு என்ன செய்யும்? வரும். ஏனென்றால் காற்று நிஜம், புயல் நிஜம், படகுல தண்ணீர் நிரம்பி இருப்பது நிஜம், படகு நடுக்கடல்ல நிற்பது நிஜம், படகு காற்றில் ஆடிக்கொண்டிருப்பதும் நிஜம், தண்ணீர் நம்ம மேல தெரிக்கிறதும் நிஜம். ஆனா சத்தியம் என்னவென்றால், நாம் தோற்று போவது இல்லை, நாம் ஜெயித்தவர்கள். அவன் சொல்லுகின்ற வார்த்தையின்படி சூழ்நிலை இருக்கும். நீங்க பார்க்கிறது சூழ்நிலை அவன் சொல்லுகிறதற்கு ஏற்றாற் போல இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீ இதுல ஜெயிச்சிருவியா ஒரு எண்ணம் வரும். அதுக்கு ஏற்றாற் போலதான் சூழ்நிலைகள் என்ன செய்யும்? இருக்கும். அவன் சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கும். தேவன் சொல்லுவதற்கு சூழ்நிலைகள்ல என்ன இருக்காது? ஆதாரம் இருக்காது. ஒரே ஆதாரம் அவரது வார்த்தை. அதை நம்புறதுக்கு நமக்கு என்ன வேணும்? விசுவாசம். அது இருந்தால் போதும். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலைகளை அவரது வல்லமை மேற்கொள்ள வைத்துவிடும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த விசுவாசத்தை தான் ஆவியானவர் நமக்குள்ள பலப்படுத்துகிறாரா. இந்த விசுவாசத்துல நம்மளை பலப்படுத்தும் பொழுதுதான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். எவன் ஆகிலும் இன்றையில இருந்து இந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். உங்களோட வெளிப்புற அடையாளத்தை பார்க்காதீங்க, உங்க சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, உங்க சிந்தனை சொல்றத நம்பாதீங்க. உங்க சிந்தனை உங்களுக்கு நண்பர் அல்ல, உங்களோட வெல்விஷர் கிடையாது. உங்க சிந்தனை உங்களை ஏமாற்றும். சாத்தானுக்கு அது துணை போகும். சாத்தான் சொல்றத திரும்ப திரும்ப உங்க சிந்தனை உங்களுக்கு என்ன செய்யும்? நினைவுக்கு கொண்டு வரும். அந்த இடத்துல தேவனோட வார்த்தையை கொடுக்கிறது யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் தோற்று போனவன். இந்த அதிகாரத்தை அவர் சும்மா கொடுக்கல, சட்டப்படி மனிதர்கள் மேல அவனுக்கு என்ன அதிகாரம் இருந்ததோ அதை அவர் தேவ வல்லமையில இல்ல, மனிதனாக இறங்கி வந்து அந்த அதிகாரத்தை உரிந்து கொண்டு ஒன்றுமே இல்லாமலாக்கி வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரா? வெற்றி சிறந்தார். சட்டப்படி அவனால நம்மள டச் பண்ண முடியாது. அவன் பொய் சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் மிரட்டி கொண்டே பொய் சொல்லுவான், கர்ஜித்து கொண்டே பொய் சொல்லுவான், இச்சிக்கிற மாதிரி என்ன செய்வான்? பொய் சொல்லுவான். நம்மளை பாராட்டுற மாதிரியும் என்ன செய்வான்? பொய் சொல்லுவான். புகழுகின்ற மாதிரியும் என்ன செய்வான்?
பொய் சொல்லுவான். அவன் வர்றது வேற வேற விதங்கள்ல இருக்கும். அது பொய்ன்னு சொல்லி நமக்கு தெரியணும்னா நமக்கு என்ன தெரியணும்? உண்மை தெரியணும். எனக்கு உண்மை தெரிஞ்சாதான் அவன் சொல்றது என்னது? பொய். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 4:20. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. தேவன் பார்த்து கொள்ளுவார். அது தேவனோட கரத்துல இருக்கு. அவர் சித்தம் தான் செய்வார். ஜெபித்து கொள்ளுங்கள். சரி, எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். இந்த இடம் மாறும். இது தேவனுடைய ராஜ்யம் அல்ல. அது பேச்சுல மாத்திரம் இல்ல, அது டெமான்ஸ்ட்ரேஷன், செயல்லையும் அது என்ன செய்யப்படணும்? காட்டப்பட வேண்டும். அவருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். அவருடைய வார்த்தை உண்மையாக இருந்தால் வல்லமை என்ன செய்யும்? வெளிப்படும். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். பவுல் போற இடங்கள் எல்லாம் நான் உனக்காக ஜெபிச்சுக்கிறேன்ப்பா, கவலைப்படாத அப்படியா சொல்லிட்டு போனாரு. அப்போஸ்தலர்கள் போற இடங்கள் எல்லாம் கஷ்டப்படாதப்பா, கொஞ்ச நாள் சமாளிச்சுக்கோ, சரியாயிருன்னு சொல்லிட்டு போனாங்களா? இல்ல. அவங்க போற இடங்கள்ல கட்டுகள் என்ன செஞ்சது? அவிழ்ந்தது. அவங்க போற பட்டணங்கள்ல எல்லாம் அவங்களுக்கு எதிர்ப்பு இருந்தது. நிஜம்தான். நமக்கு எதிர்ப்பு இல்லாமல் இருக்காது. சுவிசேஷத்தின் நிமித்தம் நமக்கு என்ன வரும்? எதிர்ப்புகள் உண்டு. போற இடங்கள் எல்லாம் மக்கள் சந்தோஷமா அதை ஏற்றுக்கொண்டு அந்த பட்டணத்துல சந்தோஷம் மிகுந்திருந்துதான். அப்படிதான் அவங்க ஊருக்கு என்ன செஞ்சாங்க? போனாங்க. ஒரு விசுவாசி இருக்கிற இடம் தனியா என்ன செய்யும்? தெரியும். நீங்க கொடைக்கானல் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா மேல நின்று பார்க்கும்போது இரவு வெளிச்சத்துல அங்கங்க லைட் என்ன செய்யும்? தெரியும். அநேகர் அதை பார்த்துருப்பீங்க. அது போல ஒரு விசுவாசி இருக்கின்ற இடம் நமக்கு அடையாளம் தெரியும். எப்படி தெரியும் தெரியுமா? வாசிக்கலாம். மார்க் 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன: என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இது ஜெபிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கா? என்ன போட்டிருக்கு? விசுவாசிக்கிறவர்கள். நான் ஜெபத்தை எப்பவும் குறைத்து நான் மதிப்பிட மாட்டேன். நான் ஜெபிக்கிற பொண்ணு தான். ஜெபம் தேவை. அவரோடு அது கொள்ளுகின்ற உறவு, கம்யூனியன் வித் காட். அவரோடு பேசுகிறது. நீங்க உட்கார்ந்து பேசலாம், நடந்து பேசலாம், முழங்கால் போட்டு பேசலாம், படுத்திருந்து பேசலாம். நீங்க 24 மணி நேரம் அவர்கிட்ட என்ன செய்யலாம்? பேசலாம். ஜெபம் தேவை. அவரோடு பேசுகின்ற ஒரு இடம். நீங்க சத்தியத்தை உங்க சிந்தனையில வைக்கிறதுமே ஜெபம் தான். அவரை தியானிக்கிறீங்க. ஏதோ ஒரு ஃபார்மேட்ல உங்க சிந்தனையில என்ன செஞ்சிருக்கிறீங்க? வச்சிருக்கிறீங்க. இதுல விசுவாசி, கிறிஸ்துவுக்குள் உள்ள ஒரு விசுவாசியோட ஐடென்டிட்டி, ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, அவங்க போனாங்கன்னா என்ன நடக்குமா? பிசாசுகளை துரத்துவார்கள். இதுல இருக்கிற ஒவ்வொருத்தராலையும் பிசாசை என்ன செய்ய முடியும்? துரத்த முடியும். பிசாச நாம துரத்துறோமா? பிசாசு நம்மளை துரத்துதா? இப்போ ஒரு விசுவாசியோட நிலைமை எப்படி இருக்கு? பிசாசு நம்மளை துரத்துது. ஏன்? அந்த விசுவாசியோட அடையாளம் என்ன நமக்கு என்ன செய்யல? தெரியல. ஒரு விசுவாசியால பிசாசை என்ன செய்ய முடியும்? துரத்த முடியும். இயேசுவின் நாமத்துக்கு கீழ்ப்படியாத பிசாசு என்று உலகத்தில் எதுவுமே இல்லை. அதை கண் கூட பார்க்க முடியுது. அவருடைய ரத்தம் சொன்னாலே அதை அழுது ஓடுறத நாங்க என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். ஒரு விசுவாசியின் அடையாளம் அதுதான். நீங்க யாரையாவது பாக்குறீங்களா? அவங்க பிரச்சனையில இருக்கிறாங்களா? இயேசுங்கிற நாமம் சொன்னா அது என்ன செய்யும்? ஓடும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நவமான பாஷைகளை என்ன செய்வாங்களா? பேசுவாங்களா? இதுக்கு நீங்க 10 வருஷம் 20 வருஷம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க உபவாசிச்சு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடியும் குற்றம் கண்டுபிடிக்காதீங்க. உபவாசம் தவறு இல்லை. அவர் கொடுத்ததற்காக நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உபவாசம் தேவை. விசுவாசிக்கிறவர்கள், எனக்குள்ள என்ன கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத நீங்க விசுவாசிச்சாலே, உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன்.
ஒருத்தங்களுக்கு அந்நிய பாஷை ரொம்ப முக்கியம். என்ன கேட்டா நீங்க பேசுகின்ற உங்களோட தமிழ் வார்த்தைகளை விட அதிகம் எதுதான் முக்கியம்? அந்நிய பாஷை தான் முக்கியம். எந்த அளவு நீங்க அதை பேசுறீங்களோ அந்த அளவுக்கு அவருடைய வெளிப்பாடுகளை பெற முடியும். அந்த அளவுக்கு அந்த வல்லமை உங்க மூலம் வெளிப்படுறத பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அவருடைய உறவுல நீங்க பலப்பட முடியும். நம்ம பேசுறதற்காக கொடுக்கப்பட்ட தேவ பாஷை. ஒரு விசுவாசியினால் அந்த அந்நிய பாஷையை உடனே என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க விசுவாசிச்சு வாயை திறந்தீங்கன்னா ஆவியானவர் வெளிப்படுத்த ஆரம்பித்து விடுவார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, சர்ப்பங்களை எடுப்பார்கள். எனக்கு இது ஒரு சாட்சி ஞாபகம் வருது. இதை ஏற்கனவே நான் சொல்லி இருப்பேன்னு நினைக்கிறேன். சனிக்கிழமை தோறும் ஒரு சகோதரி கிராமத்துல இருந்து வருவாங்க. நல்ல சத்தியத்தை நல்லா கேட்குற ஒரு சகோதரி. அவங்களோட பக்கத்து வீட்டில் உள்ளவங்கெல்லாம் புல்ல இருக்கிறதுக்காக எல்லாரும் சாயங்காலம் எங்க போவாங்களா? வெளியே போவாங்களாம். அப்போ எல்லாருமே சீக்கிரமாவே போயிட்டு வந்துட்டாங்களாம். இந்த சகோதரி 6 மணி ஆயிடுச்சான். நல்ல இருட்டின மாதிரி இருக்குது. ஆனா ஆட்டுக்கு புல் தேவை. அவங்க போகல. நேரம் ஆயிடுச்சே, நம்ம போகவா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே அன்றைக்கு கேட்ட சத்தியத்தை தியானிச்சுக்கிட்டு அந்த வார்த்தைகள் அவங்க பேசிக்கிட்டே புல்ல இருக்கிறதுக்கு போயிட்டாங்களாம். அறுத்து முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் காலுக்கு கீழே மெத்துன்னு இருக்குதே, சாஃப்டா இருக்குதே, இது என்ன? ஏன்னா அந்த வெளிச்சத்துல கீழே எதை மிதிச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. அவங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் அவருடைய வார்த்தை. நான் இயேசுவின் சரீரமா இருக்கிறேன், அவர் வாழ்வின் சிந்தனையில செயல்படுது. அன்னைக்கு அவங்க ஒரு சத்தியத்தை கேட்டு தியானிச்சிருக்கிறாங்க. அதை அவங்க சிந்தனையில வச்சு என்ன செஞ்சிருக்கிறாங்க? நன்றி சொல்லி அவர்கிட்ட பேசிக்கிட்டே அறுத்துருக்குறாங்க. அது என்னவா இருக்கும்னு சொல்லி அறுத்து முடிச்ச பிறகு காலை நகட்டுறாங்களா, பாம்பு அவங்கள பார்த்து இல்ல, அவங்க காலுக்கிட்ட இருந்து தப்பிச்சு அதை எதிர்த்து செய்யல என்ன செய்யுதான்? ஓடுதான். பாம்போட கேரக்டர் தெரியுமா? அது மிதிச்சா என்ன செய்யும்? கொத்தும். அது அறுத்து முடிக்கிற வரைக்கும் ஒன்றும் செய்யல. காலை எடுத்த பிறகும் அது இந்த சகோதரியை நோக்கி திரும்பல. எப்ப காலை தூக்குவாங்க ஓடணும்னு சொல்லி அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? காத்திருக்கிறது. நான் சொல்ற சாட்சி புரியுதா? ஒரு விசுவாசியோட அடையாளம் அது. இது சர்ப்பங்களை எடுக்கிறது அப்படிங்கிறது எந்த தீங்கான காரியமா இருந்தாலும் உங்களை அது நெருங்க முடியாது. அநேக விசுவாசிகள் ஒரு கேள்வி கேட்பாங்க, இவங்க எனக்கு செய்வனை வச்சிருக்கிறாங்க, பில்லி சூனிய வச்சிருக்கிறாங்க, இந்த இடத்துல இப்படி எனக்கு விரோதமா வச்சிருக்கிறாங்க, இதனால எனக்கு இந்த தடையோ அப்படின்னு கேட்பாங்க. ஒரு விசுவாசியோட அடையாளம் அது உங்களை நெருங்க முடியாது. அங்க எகிப்துல ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்குள்ள இருந்தவங்கள சங்கார தூதன் என்ன செய்யலையா? தொடலையா. அங்க தொடாதது மாத்திரம் இல்ல, அந்த நிலை கதவுக்கு உள்ளே பெரிய விருந்து சமைச்சவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வெளியில ஒரு பெரிய சங்காரம். அது போல இந்த உலகத்துல 1000 விளைவுகள் வரலாம், 1000 காரணங்கள் வரலாம், 1000 கொள்ளை நோய்கள் வரலாம், 1000 பயத்துக்கான காரணங்கள் இருக்கலாம். கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு விருந்துதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த இருள் உங்களை தொட முடியாது. அதுதான் விசுவாசியின் அதிகாரம். வியாதியஸ்தர் மேல நம்ம கைகளை வைப்போமா, அவங்க என்ன செய்வாங்களா? சொஸ்தமாவாங்க. இததான் அங்க பேதுரு செய்றார் பாருங்க. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 1 முதல். ஜப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே
பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இந்த சம்பவம் நம்ம அதிகமா பார்த்த ஒரு சம்பவம் தான். இது சிறுவன் அல்ல, மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வழக்கமா அதுல உட்காந்து பிச்சை கேட்கறது அவரோட வழக்கம். பேதுருவையும் யோவானையும் பார்த்து என்ன செய்யறாரு? பிச்சை கேட்கிறாரு. பேதுரு கையில என்ன கொண்டு போகல? காசு கொண்டு போகல. பிச்சை கேட்ட உடனே வழக்கமா நம்மலாம் எதை பார்ப்போம்? பர்ஸை பார்ப்போம். பேதுரு எதை பார்க்கிறாரு? கிறிஸ்துவுக்குள்ளான அவரது அடையாளத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் விசுவாசம். விசுவாசம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அவரது வார்த்தையை சூழ்நிலைகளில் பார்க்கும். இதெல்லாம் மக்கள் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இதுல பேதுரு என்ன சொல்றார் பாருங்களேன். 12வது வசனம். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறதென்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறதென்ன? இதை என்னோட சொந்த சக்தியிலையும் நான் செய்யல, என்னோட சொந்த பக்தியிலையும் இதை நான் என்ன செய்யல. நம்ம நினைக்கிறோம் இல்லையா, ஒரு பெரிய தெய்வ மனிதன்னா நான் இதை செஞ்சிருவேன். அப்போஸ்தலர்ங்கிறதுனால பேதுரு செஞ்சாரோன்னு யோசிச்சா அவர் அது இல்லைன்னு சொல்றாரு. நான் அப்போஸ்தலன்கிறதுனால இதை நான் என்ன செய்யல. என் சொந்த பலத்துல நான் இதை என்ன செய்யல. என்னோட வல்லமையில அந்த காலை நான் என்ன செய்ய முடியாது? சரி செய்ய முடியாது. என்னோட சுய பக்தியினாலையும் நான் இதை என்ன செய்யல. நான் அவரோடு கொண்டிருக்கிற உறவு, அவர்கிட்ட நான் ஜெபிக்கிற முறை, நான் வேதம் வாசிக்கிற முறை, அவருக்காக நான் வாழுகின்ற வாழ்க்கை முறை, நான் அவர்கிட்ட பேசுகிற பேச்சு, இதன் அடிப்படையில் இதை நான் என்ன செய்யல. அவர் எதன் அடிப்படையில் செஞ்சிருக்கேன்னு சொல்றார் பாருங்க. 16. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம். ஏனென்றால் அந்த விசுவாசம் தேவ வல்லமையோடு தொடர்பு கொள்ள செய்கின்றது. அந்த நாமத்தை நான் பற்றி பிடிச்சிருக்கிறேன். அந்த நாமத்தின் மேல உள்ள என்னோட விசுவாசம் தான் அந்த வல்லமையை இந்த மனுஷனுக்கு என்ன செஞ்சிருக்கு? கொடுத்திருக்கிறது. விசுவாசிகளாகிய நமக்கு ஒரு குழப்பம். இதை என்ன கேட்டா, இது பிசாசோட ஒரு தந்திரம் என்று நான் சொல்லுவேன். ஒரு விசுவாசிக்கு பக்தி செயல்னா என்னன்னு தெரியல, விசுவாச செயல்னா இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியல. என்ன வித்தியாசம் தெரியுமா? நான் ஜெபிக்கிறேனே, நான் வேதம் வாசிக்கிறேனே, நான் ஆலயத்துக்கு போறேனே, இவ்வளோ செயல் செஞ்சிருக்கேன், இத்தனை ஊழியம் நான் பார்த்துருக்கிறேன், யாருக்கும் எந்த அநியாயமும் நான் செய்யல, நான் ரொம்ப பெர்ஃபெக்ட், நான் ரொம்ப தேவனுக்கு பிரியமா என்ன செய்கிறேன்? நடக்கிறேன், அதனால எனக்கு ஏன் இன்னும் இது நடக்கல? இதெல்லாம் நம்ம விசுவாச செயல் நினைக்கிறோம். இது பக்தி செயல்கள். இது அவர் அறிந்து கொள்றதற்கும், அவர் மேல நம்ம விருப்பம் வைக்கிறதற்கும், அவர் இல்லை எனக்கு விடுதலை தரணும்னு நினைச்சு போறவங்க நிறைய பேர் என்ன செய்யறோம்? போறோம். அன்புனால என்ன செய்யல? போகல. எனக்கு அங்க போனா என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். இந்த பக்தி செயல்கள் இந்த வல்லமையை வெளிப்படுத்தலையா? நான் சொல்லல, யார் சொல்றா? பேதுரு சொல்றார். ஆனா நம்ம தேவன் கிட்ட எந்த அடிப்படையில போய்கிட்டு இருக்கிறோம்? எந்த அடிப்படையில போறோம்? பக்தி செயல்கள். இந்த பக்தி செயல்கள் விசுவாசம் ஆகாது. அவன் ஏமாற்றி கொண்டிருக்கிறான், அவன் வஞ்சகன், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். விசுவாச செயல்னா என்ன தெரியுமா? அவரை நான் நம்புகிறேன் என்று சொல்லுவது விசுவாசம் அல்ல. யாக்கோபு சொல்றாரு, பிசாசுகளும் தேவன் ஒருவர் உண்டென்று சொல்லுகிறது, அவருக்கு வல்லமை உண்டுன்னு அது என்ன செய்யுது? அறிக்கப்படுது, நம்புது. அதுவும் என்ன செய்யுது? நம்புகிறது. நாமும் அவருக்கு வல்லமை உண்டுன்னு என்ன செய்யறோம்? நம்புறோம். என்ன வித்தியாசம்? நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா? விசுவாச செயல் அப்படின்னா என்ன? இங்க பேதுரு என்ன செய்யறாரோ அதுதான் விசுவாச செயல். நடக்க முடியாத ஒரு மனுஷனை பார்த்த உடனே அவர் உதவி கேட்கிறாரு. அங்க பேதுரு என்ன செய்யறாரு? இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. அத செஞ்சதுக்கு இவர் என்ன காரணத்தை சொல்றாரு? என்னோட பக்தியினால இல்ல, என் சக்தியினாலையும் இல்ல, நான் அப்போஸ்தலன்கிறதுனாலையும் இல்ல, கிறிஸ்து இயேசுங்கிற நாமத்தை பற்றும் விசுவாசம்.
ஏன்னா அவர் வார்த்தை என்ன சொல்லுது? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்தவைகளையும் செய்வான், என்னை காட்டிலும் பெரிதானவைகளை செய்வான். வானத்திலையும் பூமியிலையும் பாதாளத்திலையும் அவருக்கு அதிகாரம் இருக்கு. இது எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? கொடுத்திருக்கிறேன். இந்த பணியை நீங்க தான் செய்ய போறீங்க. நீ கைய வச்சா நோயாளி என்ன செய்வா? சொஸ்தமாவான். இதை அவர் விசுவாசிச்சு அங்க அவர் என்ன செய்யறாரா? செயல்படுகிறார். விசுவாசம் என்றாலே பேசுவது மாத்திரம் இல்ல, செயல்படுவதுதான் விசுவாசம். நம்மள பலருக்கு இது தெரியல. நீங்க சொல்ற கன்ஃபெஷனை நான் கரெக்டா சொல்றேன் சிஸ்டர், சத்தியம் ஓடிக்கிட்டே இருக்கு, எனக்கு வலிக்குது அப்படின்னா அது விசுவாசம் இல்ல. நான் சொல்றது புரியுதா? விசுவாசம் என்பது உட்கார்ந்திருப்பது அல்ல, எழுந்து செயல்படுவது. பக்தி செயல்களும் விசுவாச செயல்களும் ஒன்று இல்லை. பக்தி செயல்கள் தேவனுடைய வல்லமையோடு தொடர்பு கொள்ள முடியாது. அவரோடு தொடர்பு கொண்டதினால் வருகின்ற கனிகள் தான் பக்தி செயல்கள். நான் சொல்ல வர்றது புரியுதா? அவரோடு நம்ம இணைஞ்சிருக்கிறதுனால அவர் அறியணுங்கிற ஆசை, வேதம் வாசிக்கிறோம், ஒரு ஐக்கியம் வேணும், ஆலயத்துக்கு போறோம், அவர் எனக்கு என்ன இயல்பு கொடுத்திருக்கிறாரோ அதை பிரதிபலிக்கணும்னு நற்கிரியைகள் செய்ய நமக்குள்ள உள்ள இயல்பு அந்த ஆசையை கொடுக்குது. அதனால நம்ம செய்யறோமே தவிர அது விசுவாசம் ஆகாது. விசுவாசம் என்பது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? படகு அலை மோதிக்கிட்டு தான் இருக்கும். அங்க கர்ஜிக்கிற சத்தத்தை என்ன செய்வோம்? கேட்போம். புயலை பார்ப்போம். கடல்ல புயல் அடிச்சதுன்னா அந்த அலை என்ன செய்யும்? ஒரு நேரம் மேலே போகும், ஒரு நேரம் கீழே வரும். படகும் என்ன செய்யும்? மேலேயும் போகும், கீழேயும் வரும். இதை என் கண் பார்க்கும். கர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் போய் சொல்லுவான், இதுல நீ என்ன செய்ய மாட்ட? நீ பிழைக்க மாட்ட, தோற்று போவ, உன்னால இதுல இருந்து வெளியே வர முடியாதுன்னு போய் சொல்லும் பொழுது விசுவாச செயல் என்ன செய்யும் சொன்னா, இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி, நான் தோற்று போக பிறந்தவன் இல்லை, நான் ஜெயிக்க பிறந்தவள், நான் வெற்றியிலிருந்து பிறந்திருக்கிறேன் சொல்லி அது பேசும். விசுவாசம் என்ன பேசும்? வார்த்தையை பேசும். பார்க்கின்றவற்றை அது என்ன செய்யாது? பேசாது. இதுதான் விசுவாச செயல். இந்த விசுவாச செயல் தான் உங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ வல்லமையோடு என்ன செய்யும்? தொடர்பு கொள்ள வைக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 2 விசுவாசம் உண்டு. ஒன்று மனித விசுவாசம். அநேகர் இந்த மனித விசுவாசத்தை நான் நம்புகிறேன் சொல்லி அதை கிருபைக்குள்ள உள்ளதை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வாங்க. ஆனா அப்படி பெற முடியாது. நீங்க மனித விசுவாசத்துல அவர் ரட்சிப்புக்குள்ள கொடுத்ததை என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மனித விசுவாசம் அப்படின்னா, வெள்ளை கலர் யானை போகுதுன்னு சொல்றேன், நம்புவீங்களா? ஏன் நம்ப மாட்டீங்க? வெள்ளை கலர்ல யானை கிடையாது. உங்க கண்ணால பார்த்தா மட்டும்தான் நீங்க என்ன செய்வீங்க? நம்புவீங்க. இதுதான் மனித விசுவாசம். இந்த மனித விசுவாசத்தின் மூலம் கிருபைக்குள்ள நீங்க என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஏனென்றால் ஏசு கிறிஸ்துவை நீங்க கண்ணால பார்த்துருக்கீங்களா? இல்லை. அவர் பாவத்தை சுமந்ததை பார்த்தீங்களா? அதுவும் இல்லை. அவர் 3ஆவது நாள் எழுந்ததை பார்த்துருக்கிறீங்களா? அதுவும் இல்லை. உங்களுக்கு மீட்பு கொடுத்ததை பார்த்துருக்கிறீங்களா? அதுவும் இல்லை. ஏசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டீங்க? எந்த விசுவாசம்? நம்ம விசுவாசம் தான் பார்த்தாதானே நம்பும். தேவ விசுவாசம். அதுதான் பவுல் சொல்றாரு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அதுல கிருபை ரட்சிப்பு மாத்திரம் இல்ல, விசுவாசமும் அவருடையது. தேவனோட விசுவாசம் நம் விசுவாசத்திற்கு எதிர்மறையா இருக்கும். எப்படின்னு சொன்னா, இருளை பார்க்கறாரு, ஒழுங்கின்மையை பார்க்கறாரு, வெறுமையை பார்க்கறாரு. நாமளா இருந்தா அந்த இடத்துல என்ன பேசுவோம் அவர்கிட்ட? எவ்வளோ பெரிய இருள், எவ்வளோ பெரிய ஒழுங்கின்மை. ஆனா அவர் அப்படி பேசல. வெளிச்சம் உண்டாக கடவது. அவருக்கு என்ன வேணுமோ அதை தான் அவர் பேசுவார். இது தேவனுடைய இயல்பு. நீங்க இயேசு கிறிஸ்துவை பாருங்களேன், அங்க அத்தனை பிரச்சனையை பார்ப்பார். அவரை சுத்திலும் பிரச்சனை தான், சுத்திலும் கட்டுகள் தான். நடக்க முடியாதவனை பார்த்து, எத்தனை நாள் ஆச்சுப்பா, ரொம்ப கஷ்டப்படுறியா, சரி கொஞ்சம் சமாளிச்சுக்கோ அப்படியே சொன்னாரு? இல்ல, எழுந்து நட. மரித்தவனை பார்த்து மார்த்தாள் சொல்றாங்க, 4 நாளாச்சு ஆண்டவரே,
அதனால என்ன, நீ விசுவாசித்த தேவனுடைய மகிமையை காண்பாய். சீஷர்கள்ட்ட சொல்றாரு, அவன் நித்திரையாய் இருக்கிறான். ஆனா உண்மையில அங்க என்ன செஞ்சிட்டாரு, மறைச்சு போயிட்டாரு. அப்ப பொய் சொல்றாரா? என்கிட்ட அநேகர் கேட்பாங்க, பொய் சொல்றீங்களா? நான் வலிக்குது, தழும்புகளால் சுகமானேன்னு எப்படி சொல்ல முடியும்? வலியை தானே நான் சொல்ல முடியும். அப்ப ஏசு கிறிஸ்து இங்க பொய் சொன்னாரா? மரிச்சு போனவரை அவர் என்ன சொல்றாரு, நித்திரையாய் இருக்கிறேன். தன்னோட விசுவாசத்தை பேசுகிறார். அங்க என்ன செய்ய போகிறாரோ அந்த அடையாளத்தை அவர் பேசுகிறார். நீங்க விசுவாசத்தை பேசுவது பொய் ஆகாது. உங்களுடைய ஆவிக்குரிய அடையாளத்தை பேசுறீங்க, அவரது வார்த்தைய பேசுகிறீங்க. அவர் என்ன உங்க சூழ்நிலைகள்ல சொல்லி இருக்கிறாரோ அந்த சத்தியத்தை பேசுறீங்க. அந்த பிரச்சனைகள் உங்களிடத்தில் இருக்க முடியாது என்ற அதிகாரத்தை நீங்க பேசுறீங்க. அது பொய் ஆகாது. தேவ விசுவாசம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல என்ன செய்யும், அழைக்கும். எப்போ நீங்க சுவிசேஷத்தை கேட்குறீங்களோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேவ விசுவாசம் அந்த வார்த்தையில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்தார், என்னோட பாவத்தை சுமந்து கொண்டார், எனக்காக அவர் மரணத்தை ஏற்று 3ஆம் நாள் தேவன் அவரை உயிர்த்தெழச் செய்தார். அவர் என்னோட மீட்பர் அப்படிங்கிறத நம்பக்கூடிய விசுவாசத்தையே அவர் தான் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். நான் சொல்ல வர்றது புரியுதா? அந்த விசுவாசத்தையே அவர்கிட்ட தான் வாங்கி அவர் கொடுத்த ரட்சிப்பையும் என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம், வாங்கி வச்சிருக்கிறோம். பெருமை பாராட்டுறதுக்கு நம்மளோட செயல் ஒன்றுமே இல்லை. இந்த தேவ விசுவாசம்தான் கிருபைக்குள்ள கொண்டு போகும். இந்த தேவ விசுவாசம்தான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல என்ன செய்யும், அழைக்கும். பிரச்சனைக்கு மத்தியில் இது சோர்வு வராது. நம்ம சொல்றோம் இல்லையா, நானும் தியானிச்சு தான் பார்க்குறேன், சத்தியம் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அநேகர் சொல்லுவாங்க சத்தியம் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படிம்பாங்க. அங்க ஓடுது சரி, இங்க ஓடுதா? சிந்தனையில ஓடுதா? அதன் அடிப்படையில நீங்க உங்க சூழ்நிலையை பார்க்குறீங்களா? தேவ விசுவாசம் உங்களிடத்துல பெருக பெருக நீங்க சூழ்நிலைகளை பார்க்கின்ற விதங்கள் மாறும். நீங்க சூழ்நிலைகளை பார்க்கின்ற விதங்கள் மாறாம தேவ விசுவாசம் பெருகாம சூழ்நிலைகள் என்ன செய்யாது, மாறாது. உங்களால அதிகாரத்தை விசுவாசத்தோடு சொல்ல முடியாது. அங்க வசனம் என்ன சொல்லுது, மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள். நம்ம கேட்கிறோம் இல்லையா, இதை நான் சொன்னா போகுமான்னு சொல்லி நம்ம அடையாளத்தை குறித்து நம்ம சந்தேகம் கொள்றோம். பிசாசு சொல்ற பொய்யை நம்பி ஏற்றுக்கொள்றோம். அது பிரச்சனை இல்லை, யாரா இருந்தாலும் நடக்கும்னு சொல்றாரு. எல்லாருக்கும் அந்த அதிகாரம் கொடுத்துருக்கிறேன். ஒரே ஒரு தகுதி தான் வேண்டும், ஒரே ஒரு கண்டிஷன் தான். நீ சந்தேகப்படாம என்ன செய்யணும், சொல்லணும். நீ சந்தேகப்படாம சொல்லணும். நான் சந்தேகப்படலையே, அவருக்கு வல்லமை இருக்கு நம்புறேன், அவரால் எல்லாம் செய்ய முடியும் நம்புறேன், ஆனாலும் எனக்கு நடக்கல அப்படின்னு நீங்க சொன்னீர்கள் என்றால் அதுல சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசம் என்ன தெரியுமா? ஒரு நேரம் விசுவாசத்தை சொல்லிட்டு இன்னொரு நேரம் பிரச்சனையை பேசுறது இல்லை. அதுக்கு ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, யாக்கோபு 1:6-7. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். பொதுவா தேவனோட வார்த்தை ஆவிக்குரிய கண்ணாடி. உங்களோட சரீரத்தை கண்ணாடி எப்படி பிரதிபலிச்சு காண்பிக்கிறதோ, தேவனோட வார்த்தை உங்களோட ஆவிக்குரிய அடையாளத்தை அது காண்பிக்கும். நீங்க எந்த இடத்துல நீங்க சரியாகணும், எந்த இடத்துல நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்க, உங்க நினைவுகளை அது வரையறுக்கும். உங்க எண்ணங்களை அது அறிஞ்சு வச்சு உங்களுக்கு பதில் சொல்லும். ரொம்ப க்ளோஸ். அவர்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கவே என்ன செய்ய முடியாது, முடியாது. அவர் வார்த்தை சொல்லுது, சகலமும் எனக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறது. இந்த உறவுக்குள்ள நீங்க வந்து பார்த்தா அந்த வித்தியாசம் தெரியும். நீங்க நினைக்கிறதுக்கெல்லாம் பதில உங்களால பார்க்க முடியும். நான் நினைக்க தானே செஞ்சேன், இது நடக்குதே. ஏனென்றால் உங்கள் நினைவுகளை அவர் என்ன செஞ்சிருக்கிறார், அறிந்திருக்கிறார். இந்த வசனம், அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அடுத்த வசனம், அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அடுத்த வசனம்,
இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். அப்போ சந்தேகம் அப்படிங்கிறது காற்றினால் அடிபட்டு அலைகின்ற அலைக்கு ஒப்பா சொல்லப்பட்டிருக்கு. இந்த அலையோட நேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நேரம் கடலோட என்ன செய்யும் இருக்கும், அடுத்த நேரம் என்ன செய்யும், காற்றடிக்கும் போது மேலே ஏறும். அது போல நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்ற இரு மனம் உள்ளவர்கள் சூழ்நிலைகள்ல ஒரு சின்ன மாற்றம் வரும்போது சரியாயிரும், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு என்ன செய்வோம், சொல்லுவோம். அது கர்ஜிக்கிறது மாதிரி, புயல் அடிக்கிற மாதிரி தோணுச்சு நமக்கு, அப்படி ஒரு எண்ணம் நமக்கு வந்தது என்றால் அடுத்தது என்ன செஞ்சிடும், மேலே போகும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எனக்கு இன்னும் நடக்கலையே, எனக்கு இது நடக்காதோ, எனக்கு கஷ்டமா இருக்கு, என்னால் தாங்கிக் கொள்ள முடியலையே, இந்த பாரத்தை என்னால் சுமக்க முடியலையே, எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, என் பிரச்சனை என்னால் தாங்க முடியலையேன்னு சொல்லி காற்றடிக்கும் போது மேலே என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம். அடுத்தது சத்தியத்தை கேட்கும் போதோ வசனத்தின் மூலம் நம்ம தொடப்படும் போதோ ஆமா எனக்கு அவர் கண்டிப்பா செஞ்சிருவாரு, அது என்ன செஞ்சிடும், கீழே வந்துடும். அப்ஸ் அண்ட் டவுன். அந்த விசுவாசம் கொஞ்சம் எட்டி பார்க்கும்போது நார்மலா தெரியும், பிரச்சனையை பார்க்கும்போது அது என்ன செஞ்சிடும், மேலே போயிடும். இதுக்கு சத்தியம் சொல்லுது, இப்படிப்பட்டவர்கள் இரு மனம் உள்ளவர்கள். அவங்க விசுவாசிக்கலாம் இல்லைன்னு அது என்ன செய்யல, சொல்லல. அந்த விசுவாசத்தோட என்ன இருக்குதா, சந்தேகம். அந்த இரு மனம் உள்ளவரோட விசுவாசம் எப்படி இருக்குதா அப்படின்னா, காற்றினால் அடிபட்டு அலைகின்ற அலைக்கு ஒப்பாக, அன்ஸ்டேபிள். அது நிலையாக அந்த விசுவாசம் என்ன செய்யல, இல்லை. ஒரு நேரம் இருக்கு, இன்னொரு நேரம் போகுது. இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? எல்லாருக்கும் இருக்கு. ஆவியானவர் இந்த அனுபவத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து தேவ விசுவாசத்துல உங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். தேவ விசுவாசம் இந்த மாதிரி இருமனமா இருக்காது. இங்க அத்திமரத்தை பார்த்து சபிக்கிறார் இயேசு கிறிஸ்து. சபிச்சுட்டு அதுல சேர் போட்டு அவர் உட்காரல, அதை தோண்டி பார்க்கல. நான் சொல்லிட்டேன் இன்னும் பட்டு போகலையே, ஒரு கேள்வி என்ன செய்யல, கேட்கல. சபித்தார், அது பட்டு விட்டதா படவில்லையான்னு கூட அவர் செக் பண்ணல. எருசலேமுக்கு என்ன செய்கிறார், செல்கிறார். அவர் சபிக்கும் போதும் வேற ஒண்ணுமே சொல்லல. இனிமேல் உன்கிட்ட ஒரு காலம் ஒருவரும் கனியை புசிக்க மாட்டாங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. யாருமே அவர்கிட்ட கேட்கவே இல்லை. மறுநாள் சாயங்காலம் வரும்போது அந்த மரம் எப்படி இருந்துதா, பட்டு போய் இருந்துதா. அப்புறமாக தான் பேதுருவுக்கு தோன்றுகிறது, இவர் மரத்தோடு பேசவில்லை, என்ன செஞ்சிருக்கிறார், சபித்திருக்கிறார். இதுவே ஒரு பெரிய சத்தியம்தான். அவர் சாபமான வார்த்தையை கூறல, ஒரே வார்த்தை எதிர்மறையா சொல்றாரு. இனிமே உன்ட்ட யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. இந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில எத்தனை முறை பேசுறோம்? நான் சொல்றது புரியுதா? பிள்ளைகளை பார்த்து, உறவுகளை பார்த்து நம்ம சாதாரணமா எதிர்மறையான வார்த்தையை பேசுறோம். ஒரே வார்த்தை தான், இனிமேல் ஒருவனும் ஒரு காலம் உன்ட்ட என்ன செய்ய மாட்டாங்க, என் முகத்திலே முழிக்காதன்னு எத்தனை பேர் சொல்றோம்? நான் சொல்றது புரியுதா? அதற்கு வல்லமை இருக்கிறது. மறுநாள் பேதுரு இவர் மரத்துக்கிட்ட பேசல, இவர் மரத்தை பார்த்து என்ன செஞ்சிருக்கிறார், சபித்திருக்கிறார். மரத்து பக்கத்துல அவர் காத்திருந்து எப்ப பட்டு போகும்னு அவர் செக் பண்ணல. அதுதான் தெய்வ விசுவாசம். இந்த தேவ விசுவாசம் செக் பண்ணி பார்க்காது. அது மறுநாளே அந்த மழை நின்று கொண்டே இருந்தாலும் சரி, இது எப்போ போகும்னு சொல்லி அது யோசிக்காது, எவ்வளவு காலமாகும் என்று யோசிக்காது, இது எப்படி என்னிடத்தில் இருக்கும், இப்படிதான் அது மழையை என்ன செய்யும், பார்க்கும். நான் சொல்ல வர்றது புரியுதா? அதனாலதான் நான் நிறைய பேர் எங்க கிட்ட வரும் பொழுது சத்தியத்தை கேட்ட உடனே நான் தான் சுகமாயிட்டேனேன்னு மாத்திரையை நிப்பாட்டுவாங்க. நோ நோ நோ, மாத்திரை என்ன செய்யக்கூடாது, நிப்பாட்டக்கூடாது. ஏன்னா மனுஷ விசுவாசத்துல அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, சொல்றாங்க. மனித விசுவாசத்தில் அந்த சுகத்தை வெளிப்படாது. ஏனென்றால் அதுல பிரச்சனை வரும்போது, அந்த சிம்டம் அவங்களுக்கு தெரியும் போது, இது ஏன் வந்ததுங்கிற பயம் அவங்களுக்கு என்ன செய்யும், வரும், இருமனமா மாறும். ஆனா தேவ விசுவாசத்துல அவங்க பலப்படும் பொழுது அந்த சிம்டம் வந்தா கூட, நான் தான் கிறிஸ்துவின் சரீரமாச்சு, இது எப்படி என்கிட்ட நிற்க முடியும், அப்படி அவங்க சொன்னாங்கன்னா அந்த வலி அந்த சரீரத்துல இருக்காது. நான் சொல்ல வர்றது புரியுதா?
அந்த விசுவாசியின் அதிகாரம் அப்படிங்கிறது இருதயத்துல சந்தேகப்படாம சொல்லும் பொழுது அந்த தேவ வல்லமை வெளிப்படும். அவர் வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுகிறது. அவர் எதிர்த்து நிற்க சொல்லுகிறார். உங்க பிரச்சனைகளை பார்த்து எதிர்த்து நிற்க சொல்லுகிறார். அதோட காம்ப்ரமைஸ் ஆக சொல்லல. எப்பொழுதுமே காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது, அதை ஏற்றுக்கொள்றது, அதை ஒத்துக்கொள்றது, அதோட வாழ பழகி கொள்றது, இந்த காம்ப்ரமைஸ்ங்கிறது சாத்தானோட லாங்குவேஜ். நம்ம அதோட ஒத்து போகக்கூடாது. அதை என்ன செய்யணுமா? எதிர்த்து நிற்கணுமா? அது எப்படி என்கிட்ட இருக்க முடியும்? அதை கேட்காம அந்த பிரச்சனை உங்களை விட்டு என்ன செய்யாது? போகாது. எத்தனை பிரச்சனைகளை நம்ம சுமந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? வேதத்துல நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் உண்டு. அதுல என்ன ஆச்சரியப்படுத்துற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாதைகள், எகிப்துல வாதைகள்ல ஒரு வாதை தவளை எல்லா பக்கமும் என்ன செய்யும்? தவளையா இருந்துதான். நீங்க நினைக்கிற மாதிரி வெளியில இல்ல. எங்கெல்லாம் இருந்துதான்? வீட்டுக்குள்ள, படுக்கை மேல, தண்ணீர் மேல, எல்லா பக்கமும் எங்க திரும்பினாலும் அது எங்க என்னதான் இருந்ததா? தவளை. ஒரு தவளையே நம்மளால பார்க்க முடியாது. எல்லா பக்கமும் தவளை. பார்வோன் கூப்பிட்டு விடுகிறார் மோசேய. நீ தேவன் கிட்ட ஜெபம் பண்ணி எனக்கு இந்த தவளையெல்லாம் என்ன செய்ய போகவே, நான் மக்களை நான் என்ன செய்கிறேன்? அனுப்பி விடுகிறேன். உடனே மோசே சொல்லுவாரு, நான் தேவன் கிட்ட கேட்கிறதற்கு என்றைக்கு நான் கேட்கணும், எப்ப நான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நீங்க அந்த இடத்துல, நான் அந்த இடத்துல இருந்தா என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? உடனே இப்பவுமே எனக்கு என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க, தேவன்கிட்ட கேளுன்னு சொல்லுவோம் இல்லையா? பார்வோன் என்ன தெரியுமா சொல்வாரு? நாளைக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருக்கு அங்க ஒரு அனுமதி கிடைக்கிறது. நான் ஜெபிக்கிறேன், தேவன்கிட்ட நான் கேட்கிறேன், இந்த கோரிக்கை ஏற்கப்படும் சொல்லி மோசே சொல்றாரு. ஆனா பார்வோன் என்ன சொல்றாரு? நாளைக்கு. அந்த ஒரு நாள் ஏன் தவளையை சுமக்கணும்? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்க பார்வோன் பண்ணது நமக்கு கேலியா இருக்குது. இந்த இடத்துல இன்றைக்கு விசுவாசிகள் நின்று கொண்டிருக்கிறோம். எந்த தவளையையும் நம்ம சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது கட்டுகளா இருக்கலாம், சாபமா இருக்கலாம், பாவ விளைவுகளா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், நோயா இருக்கலாம், எல்லாம் ஒரு தவளை தான். இதெல்லாம் சிலுவையில ஆணி அரைஞ்சிட்டாரா, ஒரு பெரிய விலைக்கரையம் கொடுத்துட்டாரா. மனுஷங்க மேல பிசாசுக்கு இருந்த அதிகாரத்தை உரிந்து வெளியரங்கமான கோலமாக்கி ஒன்றுமே இல்லாம ஆக்கிட்டாரு. பயன்படுத்திக்கோப்பா, இந்த அதிகாரத்தை நீ என்ன செஞ்சுக்கோ? பயன்படுத்திக்கொள். என்னோட நாமத்தை நீ பயன்படுத்து. அந்த உரிமையை நான் உனக்கு தந்திருக்கிறேன். மேல வானம், பூமி, பூமிக்கு கீழே உள்ள பாதாளம், 3 உலகங்களும் கீழ்ப்படியும் நாமம். நமக்கு அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏசுங்கிற நாம சொன்னா தேவதூதர்கள் ரெடி ஆயிருவாங்க, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. பூமியில உள்ள சிருஷ்டிகள் எல்லாம், அவரது படைப்புகள் எல்லாம் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய காத்து கொண்டிருக்கிறது. பாதாளத்துல பேய்களும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? நடுங்கிக்கிட்டு இருக்கு. அவர் சொன்னா அது என்ன செய்யும்? சப்மிட் பண்ணும், கீழ்ப்படியும். அந்த இடத்துல என்ன செய்யாது? இருக்காது. இதெல்லாம் ஆவிக்குரிய உலகில் தயாராக இருக்கிறது. ஆனா இந்த உலகத்துல அந்த கட்டுகிற கட்டவிழ்கிற அதிகாரத்தை பெற்ற விசுவாசிகளோ, நான் சொன்னா நடக்குமா? நான் சொன்னா இது போகுமா? எனக்கு இது முடியுமா? நான் சொல்லிட்டேனே, ஏன் இன்னும் நடக்கல? அதுதான் அந்த வல்லமையோடு தொடர்பு கொள்ள விடாம என்ன செஞ்சிருக்கு? தடுத்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஒரு சட்டம். ஒரு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. யாராவது வேண்டான்னு சொல்ல முடியுமா? என்ன சட்டத்தை அவங்க இயற்றி இருக்கிறாங்களோ அது கண்டிப்பா நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ என்ன செய்யணும்? கடைபிடித்து தான் ஆகணும். ஏன்னா அது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். அது போல தேவனுடைய வார்த்தை இந்த உலகத்தின், பரலோகத்தின், பாதாளத்தின் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். அது சொன்னா எல்லாம் என்ன செய்யும்? நடக்கும். கேட்காத ஒரே ஒருத்தர் யார் தெரியுமா? யார் தெரியுமா? விசுவாசி. விசுவாசிக்கு தான் அதோட வல்லமை என்ன செய்யல? தெரியல. அந்த வார்த்தையை நீங்க சொல்லும் போது, அந்த நாம சொல்லும் போது இத்தனை சேனைகளும் தயாராக நிற்கிறது. அவ்வளோ பெரிய வல்லமை அது. படையோடு அது காத்து கொண்டு இருக்கிறது அந்த வல்லமை. அந்த இருமனம், அந்த இருமனம் அந்த வல்லமையோடு தொடர்பு கொள்ள விடாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? நின்று கொண்டு இருக்கிறது.
இந்த விசுவாசத்துல நம்ம ஆவியானவர் பலப்படுத்துகிறாராம். ஏனென்றால் நீங்க ரட்சிக்கப்படும் பொழுதே இந்த விசுவாசம் உங்களுக்கு என்ன செய்யுது? கொடுக்கப்பட்டாச்சு. அநேகர் சொல்வாங்க, நீங்க ஜெபிச்சா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களையும் யாராவது சொல்லியிருக்கலாம், நிறைய ஜெபிக்கிறவங்க, தேவனோட உறவுல இருக்கிறவங்க, எனக்கு நீங்க ஜெபிச்சுக்கோங்க, உங்க ஜெபத்தின் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். நான் என்கிட்ட சொல்றவங்களுக்கெல்லாம் திரும்ப சொல்ற பதில், அதே விசுவாசம் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. நான் பயன்படுத்துகிறேன், நீங்க இன்னும் என்ன செய்யல? பயன்படுத்தல. உள்ள என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் எந்த அளவு அறிந்து கொண்டு செயல்படுறீங்களோ உங்களால என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். ஒரே ஒரு சாட்சி மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒரு பையனுக்கு 17-18 வயசு இருக்கும். அந்த பையனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆர்த்ரிட்டிஸ்ல நிறைய வகையான பிரச்சனை உண்டு. அவனுக்கு பிரச்சனை, அந்த எலும்பு நரம்புகள்ல ரத்தம் அடைக்கும். ஒரு சிலருக்கு வெளியில ரத்தம் வெளியில வரும். நிறைய பிரச்சனைகள் அந்த நோயில உண்டு. எனக்கு எப்படி தெரியும்னா, நிறைய நோயாளிகள் என்ன செய்யறாங்க, வர்றதுனால அந்த பிரச்சனை தெரியுது. அது ஒரு இன்ஃபெக்ஷன் தான். ரத்தம் உருவாகிற இடத்துலயே அவனுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் இருந்ததுனால கால் என்ன செய்யலைன்னா அவனுக்கு செயல்படாம போய்விட்டது. ஒரு கால் செயல்படலை, அடுத்த காலும் அதே பிரச்சனை, அடுத்து மூளையிலையும் அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும்னு சொல்லி டாக்டர் சொல்றாரு. கையும் செயல்படாம போகுது. இந்த மாதிரி கண்டிஷன் தான் அந்த பையனோட நிலைமை. அவனோட வாழ்நாள் முழுவதும் அவனால் நடக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனால் அவங்களுடைய அம்மாவுக்கு இந்த சத்தியம் தெரியும். இதன் மூலம் அவங்க சுகத்தை அவங்க சரீரத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, பார்த்துருக்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் வச்சு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியும், உங்கள் முன்னாடி 2 ரிப்போர்ட் இருக்குது, எந்த ரிப்போர்ட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தேவனோட வார்த்தையை நம்புகிறேன், எனக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் சூழ்நிலையை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குது? பயம் வருது. டாக்டர் சொல்கிற ரிப்போர்ட் எல்லாம் வேற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அவன்கிட்ட ஃபோனை கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி அதை இயேசுவின் நாமத்தினால அத்தாரிட்டி ப்ரேயர் செஞ்சுட்டு, அவன் விசுவாசத்தை மாத்திரம்தான் கேட்கணும். டாக்டர் ரிப்போர்ட் அவன் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. டாக்டர் என்ன சொன்னாலும் அவன் முன்னாடி தான் என்ன செய்யறாரு? சொல்றாரு. அந்த இடத்துல நீங்க பேசுங்க. கர்த்தரின் ஆவியானவர் அவர் மேல இருக்கிறார், கர்த்தரின் தயவு என் மேல என் மகன் மேல இருக்கிறது, ஜெபிச்சுட்டு நீங்க போய் சொல்லுங்க, அவன் முன்னாடி என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கும் கொஞ்சம், நீ ஐசி யூனிட்ல கொஞ்சம் சத்தியத்தை கேளுப்பா, ஏனென்றால் அங்க இருக்கிற எல்லா பொருளையும் பார்த்தா அவனுக்கு என்ன வரும்? பயம் வரும். நீ இந்த இடத்துல சத்தியத்தை உன் சிந்தனைக்கு கொடுத்தால் மட்டும்தான் உனக்கு அந்த பயம் உன்னை விட்டு என்ன செய்யும்? போகும். நம்மளோட செல்ஃப் பவர்ல, நம்முடைய சுய பலத்துல சந்தேகத்தையோ பயத்தையோ குழப்பத்தையோ மேற்கொள்ளவே முடியாது. நீங்க போராடாதீங்க, சத்தியத்துக்கு தான் அந்த வல்லமை இருக்கிறது. இத சொல்லிவிட்டு இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜெபிச்சுட்டு மதியானம் அந்த எம்ஆர்ஐ ரிப்போர்ட் எடுக்கும்போது மூளையில் அந்த இன்ஃபெக்ஷன் இல்லைன்னு வந்துருச்சு. தேவனுடைய பெரிதான கிருபை. அடுத்து அவனுக்கு கால் செயல்பட ஆரம்பிச்சிட்டு, ஆனால் டாக்டரோட ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, முதல்ல சொன்னது அவன் இனிமேல் அவன் நடக்கவே முடியாதுன்னு சொல்லியிருந்த டாக்டர் ஒரு ஸ்பெஷல் ஷூ போட்டு அவன் நடக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் அவன் எந்த ஷூவும் போடலை, அவன் செருப்பு போட்டுட்டு தான் என்ன செய்கிறான்? நடக்கிறான். இது டாக்டர் ரிப்போர்ட் படி அது உண்மைதான். அந்த நோயோட இயல்பு அதுதான். அந்த ஸ்டீராய்டு போட்டாதான் வலியே குறையுமே தவிர கியூர் பண்ணுறதுக்கு மருந்து கிடையாது. நான் சொல்கிறது புரியுதா? ஆனால் இயேசுங்கிற நாமத்தை பயன்படுத்தும் போது, அந்த விசுவாசத்துக்குள்ள அவங்க வரும்போது, அந்த ரிப்போர்ட் அங்கே என்ன செய்ய ஆரம்பிச்சுது? மாறியது. ரொம்ப நார்மலாக காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறான் அந்த பையன். ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே. கிறிஸ்துவுக்குள் எங்களது அதிகாரத்தை இன்று கற்று தந்திருக்கிறீர். அதை செயல்படுத்தக்கூடிய உரிமை, அதை பயன்படுத்தக்கூடிய விசுவாசத்தில் ஆவியானவரை எங்களை பலப்படுத்துகிறார் என்று இன்றைக்கு நாங்கள் தெரிந்து கொண்டோம். எந்த இடத்தில் மாற வேண்டும் என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் தெரியப்படுத்தி இருக்கிறீரப்பா. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாமல் பிரச்சனைகளோடு வாழ நாங்கள் பழகி கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. எதிர்த்து நிற்க என்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர், பலப்படுத்தி இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை கொடுத்ததற்காய் நன்றி, அவர்களோடு பேசியதற்காக நன்றி.
அவங்க சிந்தனைகள்ல, சரீரத்துல, அவங்க வாழ்க்கையில என்ன கட்டுகள் இருக்கிறதோ எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. சிலுவையில் நீர் கொடுத்த தேவ சுகத்தை, தேவ சமாதானத்தை, தேவ ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரது சரீரங்களிலேயும் வாழ்விலும் நான் கட்டவிழ்கிறேன். அவங்க செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிறதற்காய் நன்றி. உம்மில் பலன் கொள்ள செய்கிறதற்காய் நன்றி. அவங்க விசுவாசத்தை நீங்க பலப்படுத்துகிறதற்காய் நன்றி. வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன். தேவ அன்பு, தேவ வாழ்வு, தேவ சமாதானம், தேவ சுகம் ஒவ்வொருவரது இருதயம், சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.